வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஓகே, சரி. இப்போ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கவரி பாயிண்ட் மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு 250 புள்ளிகள் நிஃப்டி ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த 250 புள்ளிகள் நிஃப்டி ஏற்றம் கொடுக்கும் பொழுது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, நிஃப்டி இங்கேருந்து ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குதோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேர்டு டே, மூன்றாவது நாள். இன்றைக்கி நிஃப்டி ஹையர் ஹையை கட் பண்ணிக்கிட்டே வருது. ஹையர் ஹையை கட் பண்ணி மேலே மேலே ஏறிக்கிட்டே வருது. இன்றைக்கி மூன்றாவது நாள். இதுக்கு நம்ம நேற்றுக்கு என்ன பார்த்துருந்தோம், நேற்றுக்கு முந்தானத்துக்கு ஷார்ட் கவரிங் இருந்தது. அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டே இருந்தது. அதனால் விற்றவங்கெல்லாம் பை பண்ணியிருந்தாங்க இல்லையா. இன்றைக்கும் அந்த ஷார்ட் கவரிங்கில் கொஞ்சம் விஷயம் நடக்கும். ஆனால் அது ஷார்ட் கவரிங்கிற வார்த்தையை நம்ம டெக்னிக்கலாக யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதில் மார்க்கெட் இறங்குன்னு யாரெல்லாம் விற்றாங்களோ அவங்க ஒரு 10% ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கன்வின்ஸ் ஆயிடுவாங்க மார்க்கெட் இனிமேல் ஏறப்போதோ, நம்ம ஏன் செல்லிங் பொசிஷனில் இருக்கணும், பையிங் பொசிஷனுக்கு மாறிடலான்னு சொல்லிட்டு அவங்க விற்றுட்டாங்கனாலோ அல்லது விற்ற பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆனாலோ மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட் கிடைக்கும். ஓகேவா. அது இன்றைக்கி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அதை நீங்கள் ஷார்ட் கவரிங்னு சொல்லிக்கலாம். இல்லை ஷார்ட் கவரிங் சொல்லாமல் இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே. ஏன்னா லாஸ்ட் டே அன்றைக்கி தான் ஷார்ட் கவரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எக்ஸ்பைரி டேவோ லாஸ்ட் டேவோ கிடையாது. அப்படி இருக்கும்போது என்னென்னா, பயத்தினால அந்த ஷார்ட் பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடுவாங்க. பயத்தில் மார்க்கெட்டிங்கேருந்து ரெக்கவர் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி மூன்றாவது நாள் புல்லிஷில் நிஃப்டியை நம்ம பார்க்குறது. இன்ட்ராடே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிஃப்டி என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேன், நிஃப்டி இன்னும் அந்த புல்லிஷ் மோடுக்குள்ளே என்ட்ரு ஆகலை. ஆனால் பியரிஷ் மோடை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணியிருக்கு. அவ்வளோதான் நிஃப்டியில் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா 26,400 ஓகே நிஃப்டியோட ஹை போன மாதம். நான் சொல்கிறது போன மாதம் 26,600 சாரி 26,300 வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதத்தோட லோ பார்த்தீங்கன்னா 23,000. கிட்டத்தட்ட 3,300 புள்ளிகள் நிஃப்டி இறங்கிட்டு இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 265 புள்ளி தான் ஏறி இருக்குது. ஸோ அந்த 23,000லேருந்து 800 புள்ளிகள் நமக்கு ஆல் ஓவராக ஏற்றம் கொடுத்துருக்கு. 800லேருந்து துல்லியமாக பார்த்தீங்கன்னா 850 புள்ளிகள் ஏற்றம் கொடுத்துருக்கு. அப்போ 3,300 புள்ளி இறங்கிட்டு 850 புள்ளி ஏற்றம் கொடுத்துருக்கு இப்போது. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இது புல்லிஷ் ட்ரெண்டு அப்படின்னு இதை சொல்ல முடியாது. மேபி இந்த இடத்துல புல்லிஷ் ட்ரெண்ட் ஆரம்பமாகலாம். அதுக்கு வேணால் வாய்ப்பு நம்ம எதிர்பார்க்கலாமே தவிர 100% புல்லிஷ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்க்கு நம்ம போக முடியாது இந்த தடவை. ஓகே, ஏன்னா இப்போ அதுதான் கன்ஃபியூஷனான மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுதுன்னா, ஒரு கேம் சேஞ்சர் லெவலில் நிற்கிது, ஒரு பார்டரில் நிற்கிது. அப்போது இன்றைக்கி ஏறதுக்கு என்னென்ன ரீசன் கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயமே க்ரூட் ஆயில் தான். க்ரூட் ஆயில் ப்ரைஸை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணியிருக்காங்க. அதுதான் மேஜராக இன்றைக்கி நிஃப்டியாக ஏற்றத்துக்கு கொண்டு போச்சு. ரெண்டாவது விஷயம், ஐடி செக்டார் ஏற்றத்துக்கு போச்சு. ஐடி செக்டாரை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடணும், அதெல்லாம் நான் போடுறேன். ஐடி செக்டார் இன்றைக்கி எல்லாமே பாசிட்டிவில் போச்சு. அதுக்கு ரீசன் நிறைய இருக்குது. ஒன்று டிஸ்கவுண்ட் ப்ரைஸு, அதுக்கப்புறம் பார்கெயின் ஹண்டிங்கு, அதாவது நல்ல ஒரு சீப்பான ப்ரைஸில். இப்போ இன்ஃபோசிஸ் ஸ்டாக் 1,600 கிடைக்கிறது எப்படி இருக்கும், 1,400 300 அந்த ப்ரைஸில் கிடைக்கிறது எப்படி நமக்கு நல்ல பார்கெயினில். அப்போது இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டாக்கு இந்த ப்ரைஸ்க்கு நல்ல பார்கெயினில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி கிடச்சிருக்கு மார்க்கெட்டில். ரெண்டாவது, நேற்றுக்கு வீடியோவில் சொன்னேன்ல, ஓவர் சோல்டு டெரிட்டரிக்குள்ளே நிஃப்டி உள்ளே வந்துருச்சு. மார்க்கெட்டு நிறைய உள்ளே வந்திருக்கு. ஸோ இதை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் அந்த அக்யூமுலேஷனுக்குள்ளே அப்படி லைட்டாக உள்ளே போவாங்க. ஆனால் இது சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்குமே தவிர, இந்த அக்யூமுலேஷனை பயன்படுத்துவாங்களே தவிர, பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் இன்னும் மார்க்கெட் 1000 புள்ளி இறங்குச்சுன்னா வேறு லெவலில் போயிடும். அதனால் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்குதுன்னு யாரெல்லாம் ஒரு பார்கெனிங்காக நினைக்கிறாங்களோ அவங்க மட்டும் உள்ளே போகிறாங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் நமக்கு கம்மியானது. அதுதான் ஃபஸ்ட்டு ரீசனே. ரெண்டாவது ஐடி செக்டார் புல்லிஷாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஐடி செக்டாரை வாங்குறாங்க. டிஸ்கவுண்ட்னா என்னென்னு கேட்டிருந்தாங்க, ஸ்டாக் வேல்யூஷன்னா என்னென்னு கேட்டிருந்தாங்க. கமெண்ட்டில் ஒரு நண்பர் போட்டிருக்காரு. அது எல்லாத்துக்குமே அடுத்த வீடியோவில் தெளிவாக நான் பதில் சொல்லிடுறேன். அதை எக்ஸாம்பிளோடு நான் காமிச்சிடுறேன். ஓகேவா, சார்ட்டு காமிச்சினா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த வீடியோவில் நான் சார்ட்டு காமிக்கல. ஸோ அடுத்த வீடியோவில் அந்த டிஸ்கவுண்ட்னா எந்த இடத்துல டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு ஸ்டாக்ஸ் அப்படின்றத தெளிவாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது இல்லாமல் என்னென்னா, இந்த ஈரானுடைய வார் கான்ஃப்ளிக்ட் டீஎஸ்கலேஷன் ஹோப் கொடுத்துருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, டீஎஸ்கலேஷன் ஆகலை, டீஎஸ்கலேஷனுக்கான ஹோப் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். க்ரூட் ஆயிலுமே அப்படி தான். க்ரூட் ஆயில் இன்றைக்கி என்ன நமக்கு சமாதானப்படுத்தியிருக்காங்க மார்க்கெட்டில் அப்படின்னா, 120 ரூபா வரைக்கும் யூஎஸ் ஆயில் ஹை ப்ரைஸ் போச்சு.
$120 சாரி $120 சொல்லிட்டேன் நான், $120 வரைக்கும் யூஎஸ் ஆயிலுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ட்டில் பார்க்க முடியும். ஸோ $120 போன யூஎஸ் ஆயில் இப்போ வந்து நமக்கு $100 கீழே கிடைக்குதுன்னா அது வந்து நமக்கு 120 கம்பேர் பண்ணும்போது 100 பெட்டர் தானே. அப்படி தான் இப்போ மார்க்கெட் வந்து ஹோப் கொடுத்துருக்கே தவிர, போன மாதம் யூஎஸ் ஆயிலோடைய ப்ரைஸ் $60 இருந்தது. $60 இப்போ $94 இருக்குது. ஓகேவா, 50% மேலே ஏற்றத்தில் இருக்குது. அப்போது நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? 120 இப்போ 60 94 நமக்கு ரொம்ப ஹையஸ்ட் ப்ரைஸ் தான் க்ரூட் ஆயில். ஆனால் அவங்க 120 வாங்குறதுக்கு பதில் 100 எனக்கு பெஸ்ட்டு தானேங்க இந்த வார் சுச்சுவேஷனில் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி மார்க்கெட் அப்படியே ஏற்றிட்டு வராங்க. அப்போது இது பர்மனெண்ட்டாக ஏறலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா, இன்றைக்கே பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயில் காலையில் ஓப்பன் ஆகும்பொழுது ஆயில் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆயிருக்குன்னு சொல்லி தான் மார்க்கெட்டை வந்து புல்லிஷில் கொண்டு போனாங்க. ஆனால் இப்போ ஓப்பன் ஆனதுலேருந்து என்ன தெரியுமா இருக்குது, $91 இருந்த க்ரூட் ஆயில் 94க்கு வந்திருக்கு யூஎஸ் ஆயிலில். நீங்கள் போய் பாருங்கள், யூஎஸ் ஆயில்னு போட்டு சார்ட்டு போய் பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் பண்ணும்போது $91, இப்போ 94 ஏறிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. அப்போது இது எப்போ வேணாலும் எரேஸ் ஆகலாம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அப்போ க்ரூட் ஆயிலுடைய சப்போர்ட் வந்து மார்க்கெட்டில் எப்போ வேணாலும் எரேஸ் ஆகலாம் அப்படிங்கிறது ஒன்று புரிஞ்சு போச்சு. ரெண்டாவது, ஈரானுடைய கான்ஃப்ளிக்ட்டுக்கு வந்து யூஎஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வார் வந்து இதோட நாங்கள் வந்து அப்படியே கூல் டவுன் ஆயிரும் இன்னும் 1 வீக்கில் அப்படியே 2 வீக்ஸில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து எங்களுக்கு இன்னும் நிறைய டார்கெட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த வாருக்கு அப்புறமா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த அவங்களுடைய அந்த ஹார்மஸ் அது வழியாக போகிற எல்லா கப்பல்களுக்கும் புதுசாக வந்து ரூல்ஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நிற்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் வந்து துருக்கியிலேருந்து வேறு வழியாக வந்து எங்களுக்கு ஆயிலை வாங்கிக்கிறோன்னு சொல்லி நிறைய கண்ட்ரி வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அது எல்லாமே எவ்வளோ பர்சன்டேஜை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுதுன்னா, அவங்களுடைய தேவையில் 15% மட்டும்தான் ஃபுல்ஃபில் பண்ணுது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து வரக்கூடிய ஆயிலேருந்து 15% தான் வந்து துருக்கி வழியாக கொண்டு வர முடியுதுன்றதை வந்து தகவல் கொடுத்துருக்காங்க மீடியா ரிப்போர்ட். இன்னும் அதை அதிகப்படுத்தினா தான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். வெறும் 15% வச்சுக்கிட்டு ஃபுல்ஃபில்ஜாக வந்து நம்ம ரெக்கவரின்னு சொல்ல முடியாது. அப்போ இன்னும் பிரச்சனையை அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, கமா போட்டு வச்சுருக்கிறாங்க. அது எப்போ திருப்பி எழுத ஆரம்பிக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா, பட் ஃபுல் ஸ்டாப் கிடையாது இது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி அண்டை நாடுகளுடைய சண்டை இருக்குல்ல, அது வந்து தொடர்ந்துக்கிட்டே வருது. இது அடுத்த ஒரு பூதாகரமாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா, நம்ம வந்து பார்த்தோம் இந்தியா பாகிஸ்தான் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி ரஷ்யாவோட உக்ரைன் பார்த்தோம். எல்லாம் அண்டை நாட்டு சண்டை, ரஷ்யா உக்ரைன், இந்தியா பாகிஸ்தான், அப்புறம் வந்து இப்போது ஈரான் இஸ்ரேல், அதுக்கப்புறம் வந்து இன்னும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சைனா தைவான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. அப்புறம் வந்து சவுத் கொரியா நார்த் கொரியா அவங்களோடது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. இதெல்லாம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த 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 டயத்தில் வந்து மார்க்கெட் அந்த கேம் சேஞ்சிங்கிற அந்த பாயிண்டில் இருக்குது. இதை தாண்டி வெளியே வந்துருமா வராதான்றதில் இருக்குது. அதுக்கு ஒரே ஒரு கீ பாயிண்ட் என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டிஸ்கவுண்ட் எவ்ரி திங் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். மார்க்கெட்டை படிக்கும் பொழுது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைனே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸோடைய புக்கில் போட்டிருக்கிறது மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட் எவ்ரி திங்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கான உண்மையான அர்த்தம் என்னென்னா இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த யூஎஸ் ஈரானுடைய வார் இருக்குது பார்த்தீங்களா, யூஎஸ் இஸ்ரேல் ஈரானோட வார், இவங்க வந்து ஒன்று இதை பெரிய லெவலில் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகணும். அதிர்ச்சிக்குள்ளாக்காமல் நாங்கள் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நாங்கள் வந்து சண்டை போடுறோம், நாங்கள் இந்த கப்பலை விட மாட்டோம், இப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா மார்க்கெட் வந்து பார்க்கும், ஒரு 20 நாள் பார்க்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, சும்மா ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுன்னா அதனுடைய ஒர்த்தை வந்து கம்மி பண்ணிவிடும், டிஸ்கவுண்ட் பண்ணிவிடும். இப்போது ஈரான் வந்து ஒரு மிசைல் அடிக்கிறாங்க குவைத்தில்னா 400 புள்ளி இறங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட்டு. இனிமேல் என்ன தெரியுமா ஆகும், 40 புள்ளி தான் இறங்கும், 400 புள்ளிலாம் இறங்காது. மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிவிடும். அந்த இனிமேல் அந்த நியூஸ்க்கு வேலிட் இல்லை அப்படி சொல்லிட்டு அதுலேருந்து வரக்கூடிய எல்லா பேட் நியூஸையும் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பொசிஷனில் இப்போ மார்க்கெட் நிற்கிது. ஸோ அதனால தான் டைட்டிலே பார்த்தீங்கன்னா கேப் சேஞ்சர் பொசிஷனில் இருக்குது இப்போ மார்க்கெட். டவுன் ட்ரெண்ட்லேருந்து புல்லிஷ் மாற்றுறதுக்கான அந்த லைனில் நிற்கிது, பார்டர் லைனில் நிற்கிது. இது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான்றது வந்து நமக்கு தெரியாது. அதனால தான் நான் இவ்வளோ நியூஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, க்ரூட் ஆயில் வந்து நமக்கு கூலிங் பண்ணியிருக்காங்க, 120லேருந்து 100 மாற்றிருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா 60லேருந்து 94 மாறி இருக்குன்றதை நம்ம மறந்துடுறோம். இன்னொரு விஷயம், இன்றைக்கியே பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து கூலிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டை ஏற்றி விட்டாங்க. ஆனால் காலையிலேருந்து 91லேருந்து 94 யூஎஸ் ஆயில் வந்து மேலே ஏறிக்கிட்டு வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ என்னென்னா இப்போது லெஃப்டாக ரைட்டாக எந்த பக்கம் டேரெக்ஷன் போகிறதுன்னு தெரியாத அளவில் மார்க்கெட் வந்து சென்டர் பாயிண்டில் நின்றுக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடனே ரெக்கவரி அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து நம்பிடக்கூடாது, ட்ராப்பாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கீழே விழுந்து தான் ஆகணும் அப்படின்றது கிடையாது. அதுக்கும் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன், டீஎஸ்கலேஷன்
அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் டிஸ்கவுண்ட் எவ்ரிதிங் அப்படின்றது ஒரு பாயிண்ட் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அதை கையில் எடுக்குதா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 3300 புள்ளிகள் இறங்கி 850 புள்ளிகள் ஏறி இருக்குது. இதை வச்சு நம்ம ரிவர்சல் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த மார்க்கெட் வந்து அந்த கேம் சேஞ்சிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் ஆஃப் த பாயிண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ், அப்புறம் மார்க்கெட் டிஸ்கவுண்ட் எவ்ரிதிங். டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட்டுங்க. இந்த பிவட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சப்போர்ட்டில் வந்து நின்று சப்போர்ட்லேருந்து ரிவர்சல் அடிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டே கேண்டில் ஸ்டிக்ஸில் கன்ஃபர்மேஷன் வேறு கொடுத்துருக்கு ரிவர்சலுக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா கேண்டில் ஸ்டிக்ஸில் கிளியரான யூட்டர்ன்னு அர்த்தம். நான் என்னோடய கேண்டில் ஸ்டிக்ஸ் வீடியோ எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் எனேபிள் பண்ணிவிட்டேன். எல்லோரும் போய் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸோட ட்ரைனிங் வீடியோ போய் பார்த்துருங்க. ரொம்ப முக்கியம் அந்த ட்ரைனிங் வீடியோ. அதில் வந்து ஒரு மார்க்கெட் டவுன்லேருந்து எப்படி யூட்டர்ன் போடும், அப்புறம் மேலே ஹையில் போயிடுச்சுன்னா எப்படி யூட்டர்ன் போடுன்றதை வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டோஜி கேண்டில் போட்டால் மட்டுமே ரிவர்சல் கிடையாது. அந்த டோஜி கேண்டிலுக்கு முன்னாடி கேண்டிலுடைய ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணி திரும்பணும். அதை வந்து இன்றைக்கி மார்க்கெட்டு காமிச்சிருச்சு, டைரக்ஷனில் திருப்பிடுச்சு, யூட்டர்ன் போட்டுருச்சு. ஓகே, ஏன்னா அந்த டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்டில் சப்போர்ட்டில் இருக்குது மார்க்கெட். துல்லியமாக அந்த சப்போர்ட்டை உடைக்காமல் அப்படியே அங்கேருந்து ரிவர்சல் எடுக்குது. அதே மாதிரி இந்தியாவுடைய பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் நியூஸ் எல்லாமே பாசிட்டிவாக வந்துகிட்டு இருக்குது. டொமஸ்டிக் நியூஸ் எல்லாமே பாசிட்டிவ் எக்ஸப்ட் வார் நியூஸை தவிர, வாரும் இந்த க்ரூட் ஆயிலை தவிர. அப்போது நம்ம மார்க்கெட்டுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வருதுன்னு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ளே வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ யார் வந்து நம்ம மார்க்கெட்டை இறங்க விடாமல் காப்பாற்றிக்கிட்டே இருக்காங்க? டிஐஐ. எப்படி ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷம் இல்லை, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ விற்றாலே மார்க்கெட் வந்து இறங்கிக்கிட்டே போகும், பெரிய லெவலில் இறங்கிடும், கிராஷ் ஆகிடும். எஃப்ஐஐ வந்து மார்க்கெட்டை ஏறவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம பயப்படுவோம். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன தெரியுமா? டிஐஐ மார்க்கெட்டை இறங்கவே விட மாட்டேங்கிறாங்கன்றது தான் சுச்சுவேஷன். இவ்வளோ நாளாக எஃப்ஐஐ மார்க்கெட்டை ஏறவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம பயந்துக்கிட்டு இருந்தோம். எஃப்ஐஐ வந்துட்டாங்கப்பா, விற்றுக்கிட்டே இருக்காங்க, மார்க்கெட்டை ஏறவே விட மாட்டேங்கிறாங்க எஃப்ஐஐ, விற்றுட்டு வெளியே. இப்போ அவங்க விற்றுட்டு வெளியே போயிட்டே இருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டை இறங்க விடாமல் பிடிச்சிட்டு இருக்கிறது டிஐஐ. ஸோ இறங்க விடாமல் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க டிஐஐ. ஓகே, ஸோ இப்போது இவ்வளோ சுச்சுவேஷன், இவ்வளோ ப்ராஸ் அண்ட் கான்ஸ் நம்ம பார்த்துட்டோம். மார்க்கெட்டு வந்து கேம் சேஞ்சிங் அந்த லைனில் நிற்கிது, பார்டர் லைனில் நிற்கிது. இங்கேருந்து மேலே வரப்போகுதா கீழே வரப்போகுதான்றதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்றதை தெளிவாக நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன தோணுது? இந்த இடத்துலேருந்து ரெக்கவர் ஆகி மார்க்கெட் வந்து மீண்டு வெளியே வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைங்க இன்னும் கரெக்ஷன் நான் எதிர்பார்க்குறேன், கண்டிப்பாக அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 3000 பாயிண்ட்ஸாவது எதிர்பார்க்குறேன், இல்லை 2000 பாயிண்ட்ஸாவது எதிர்பார்க்குறேன்னு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். என்னுடைய ஒப்பீனியன் வந்து இப்போ அந்த சென்டர் பாயிண்ட்டில் வந்துருச்சு இல்லையா, நான் ரொம்ப அக்ரெசிவாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு எதிர்பார்ப்புன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 2000-3000 பாயிண்ட்ஸ் இறங்கிடும் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப வெயிட்டேஜ் நான் கொடுத்து வச்சுருக்கேன் என் பிரெயினில். இந்த பார்டர் லைன் வந்து கொஞ்சம் அதிகமாக கவனிக்க வைக்குது. இந்த இடத்துல திரும்பிடுமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கவனிக்க வைக்குது. பொறுத்து இருந்து பார்ப்போம் நம்ம மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு. இது கேம் சேஞ்சிங் பாயிண்ட்டாக இல்லையா அப்படின்றத இன்னும் ஒரு 1 வீக்கில் வந்து நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே தான் இருக்கணும். முக்கியமான விஷயம், இந்த ஏற்றத்துக்கு காரணத்தில் வந்து க்ரூட் ஆயில் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி ஃபெட்ரேட் வந்து ரேட் கட் பண்ணலன்னா தங்கம் ஏறாது. தங்கம் ஏறலைன்னா இன்வெஸ்டர்ஸ் தங்கத்துக்கிட்ட போக மாட்டாங்க. தங்கத்துக்கிட்ட போக மாட்டாங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் வேறு எங்கே வந்தாகணும்? ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தான் வந்தாகணும். அப்போது ஃபெட்ரேட் வந்து ரேட் சேஞ்ச் ஏற்படாது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் மார்க்கெட்டை இப்போ ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? இது ஒரு ரீசன். இதுவும் பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் அதனுடைய வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபெட்ரேட்டோடைய வேலிடிட்டிலாம் இருக்காது, 1 or 2 days தான் இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது அதுவும் இது டெம்பரவரியான ஏற்றமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஸோ என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? க்ரூட் ஆயில், அப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து போகக்கூடிய துருக்கி வழியாக போகக்கூடிய அந்த கப்பல்களுடைய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா வெறும் 15% தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வார் நின்றும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அது இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்குது. அப்படியே ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு இப்போ தான் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தெரியாது, முழுமையாக சொல்ல முடியாது. அதுவும் ட்ரம்ப்பை நம்பி, அவரை நம்பி எதுவுமே பேசவும் முடியாது, என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ஃபெட்ரேட் வந்து கண்டிப்பாக வந்து அன்சேஞ்சில் இருக்கும்னு மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதனால் கோல்டு இறங்குது, மார்க்கெட் ஏறுது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. டெக்னிக்கலி பார்க்கும்போது பிவட் பாயிண்ட் பயங்கரமான சப்போர்ட்டில் நிற்கிறாங்க. சைக்காலஜிக்கல் சப்போர்ட் 23,000 கட் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் மார்க்கெட் அப்படியே ஸ்ட்ராங்காக தேக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது. இதை உடைக்குதா இல்லை இங்கேருந்து திருப்பி மீண்டு அப்படியே கேம் சேஞ்சராக மார்க்கெட் மாறுதாங்கிறத வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஓகே, நீங்கள் இவ்வளோ டேட்டா கலெக்ட் பண்ணிட்டீங்க இல்லையா, இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஓகே, இதில் வேறு ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு நான் ஒரு செக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து நான் சொன்ன டேட்டா என்ன? க்ரூட் ஆயில் ப்ரைஸ், டீஎஸ்கலேஷன் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மீடியா ரிப்போர்ட்ஸ் வந்து யூஎஸ் ஈரானியன் அஃபீஷியல்ஸ் வந்து அப்படியே கம்யூனிகேஷனுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஷார்ட் கவரிங் சொல்லியிருந்தேன். ஷார்ட் கவரிங்கிறது எக்ஸ்பைரி டே அன்றைக்கி நம்ம சொல்லுவோம்.
பட் இப்போ இந்த 3 நாளாக ஏறிட்டு வரனால நிறைய பேருக்கு பயம் வந்துடும். ஐயோ மார்க்கெட்லாம் ஏறப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு எக்ஸ்ட்ராவாக வந்து பை பண்ணுவாங்க. இல்லைனா என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆனாலே பையிங் தானே. ஓகேவா? ஸோ அது வந்து நடந்திருக்குது. பார்கெயின் ஹண்டிங் வந்து நடந்திருக்கு. பார்கெயின் ஹண்டிங்னுவாங்க. நல்ல சீப்பான ப்ரைஸில் வரும்பொழுது அடித்து உள்ளே நுழைஞ்சிடுறது. நல்ல லாங் டேர்ம் ஸ்டாக்குக்கு, டெம்பரவரியாக இல்லை, லாங் டேர்முக்கு. ஏன்னா இன்னும் மார்க்கெட் 3000 புள்ளி இறங்கினாலும் அதுக்கப்புறமும் ஏற தானே போகுது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லாங் டேர்ம் போகிறவங்க வந்து பெஸ்ட் ப்ரைஸில் ஹண்டிங் பண்ணுவாங்க. அதில் ஐடி செக்டாரில் நிறையா ஹண்டிங் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஃபெடரல் ரேட்டு, குளோபல் கியூஸ் எல்லாமே பாசிட்டிவில் நடந்திருக்கு. ஓகே, ஸோ லிஸ்ட்டு போட்டே சொல்லிட்டேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக வந்து டெலிகிராமில் வந்து நிறைய டேட்டா ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். இந்தியன் ஐஇஎக்ஸோடைய டேட்டா ஷேர் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வந்து ஹாலிடே இல்லை, அதையும் வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. க்ளீன் மேக்ஸோடைய ரிசல்ட் டேட்டா வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணிட்டேன். கிம்ஸ் வந்து 1500 கோடி வந்து டெப்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அதை வந்து டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். டெப்ட்டை பற்றி ஒரு வீடியோ போடணுங்க. ஏன்னா நிறைய பேர் டெப்ட்டுக்குள்ளே போய் விழுகுறாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. டெப்ட்டும் வந்து ரிஸ்க் நிறைய இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன் நான். அதாவது இப்போ டெப்ட்டு போகக்கூடாதுன்னு இல்லை, அதுவும் எல்லா மாதிரியும் ஒரு ஒரு அசட் கிளாஸ்க்குள்ளே தான் நீங்கள் கொண்டு வரணும். ஓகேவா? அது வந்து டீட்டெயிலாக நான் வீடியோ போடுறேன். ஸோ டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னோடய லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். என்னோடய லிங்க்கை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கொலீக்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நம்ம டெலிகிராமில் நம்மளுடைய சேனலோட வீடியோஸை வந்து உங்கள் ஆஃபீஸ் குரூப்பு, ட்ரேடிங் குரூப் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் என்னென்ன நியூஸ் போயிட்டு இருக்குன்றதை நான் எடுத்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் ஒரு 2 டேஸோட அப்டேட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். ஓகேவா? அதுக்கு தான் என்னோடய வீடியோ. நான் வந்து அப்படியே இழுத்துக்கிட்டே எல்லாம் போக மாட்டேன். கடன் பாயிண்ட்ஸை சொல்லிடுவேன். நிறைய வீடியோ போடணும்னு எனக்கு தாட் வராது. ஏன்னா அது எனக்கு பெரிய வேலையாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவேன்னா, சின்ன வீடியோவாக போட்டாலும் எல்லா டேட்டாவும் அப்படியே கொட்டிடணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படியே ஒரே வீடியோவில் கொண்டு வந்து உள்ளே போட்டுருவேன். தனித்தனியாக பிரித்து கொண்டு போக மாட்டேன். அதனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா அப்டேட்ஸும் கம்ப்ளீட்டாக எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் தகவல். ஸோ அதனால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.